இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே மிஸ்டர் பீஸ்ட் தெரியும்ல, ஒரு வேர்ல்டு கிளாஸ் யூடியூபர். அதே மாதிரி க்ரோஸில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. நான்லாம் யோசிச்சிருக்கேன், ச்சே என்ன மாதிரி மனுஷன்ல லைஃப்னா அவரை மாதிரி இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்காரு, அவர் நினச்சதும் பண்ணுறாரு, அதே நேரத்தில் அதை வச்சு சம்பாதிக்கிறவும் செய்கிறாருல. என்ன மாதிரி வாழ்க்கையில் வாழ்ந்து இவரை மாதிரி வாழணும்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் நேற்று தான் நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பட் நான் நேற்று தான் பார்த்தேன். என்னென்னா அவருக்கு ஒரு டிசீஸ் இருக்காமா, அது பேர் கூட குரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அதை என்னென்னு எடுத்து பார்த்தப்ப தான் அந்த பிரச்சனை இருந்தால் அடிக்கடி வயிறு வலி வருமா, அதே நேரத்தில் அவங்களுக்கு சரியாக நிற்க கூட முடியாது, ஒவ்வொரு சமயம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லை எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் அவரோட ஒரு மீடியா ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். என்னென்னா ஒவ்வொரு சமயம் நான் பணத்தை லூஸ் பண்ணுறதோட வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்படி சிரிச்ச முகத்தோடய இருக்கார்ல. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு, என்ன தான் நம்ம ஜெயிக்கிறது சத்தமாக கேட்டாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியான ஒரு போர் உள்ளே போயிட்டுருக்குல்ல.